இங்க நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப குண்டா இருக்கா. அந்த பொண்ணு குண்டா இருக்கிறனாலயே இவனுக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கிறனாலயே இந்த பொண்ணு கூட வெளியில போறதுக்கு கூட ரொம்ப யோசிக்கிறான். ஆனா இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே நல்லா பேசி சகஜமா தான் பழகுறா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவனோட கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான். தன்னோட அந்த குண்டு மனைவிய இவன் பாத்திர கூடாதுன்னு இவனை எப்படியாவது வெளியில அனுப்பலான்னு பாப்பான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட மனைவியும் காஃபினா போட்டு வந்து அவங்க எல்லார்கிட்டயுமே தந்துடுறா. தன்னோட மனைவியை கூட்டிட்டு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போறான். இந்த பொண்ணு எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசி ஜாலியா இருக்காங்க. இவன் மேல ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ்னா பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு போன்ல எடுத்து அந்த போட்டோவை காட்டுறான். உனக்கு என்ன, நீ அழகான பொண்ணா பார்த்து நீ கல்யாணம் பண்ண போற, ஆனா நான் கட்டிட்டு வந்தவளை பாரு எப்படி இருக்கான்னு சொல்றான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவளை அப்படின்னா சொல்லாதரா, நல்ல பொண்றான்னு எவ்வளவோ சொல்றாங்க. அவ கூட நீங்க எல்லாருமே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, அப்பதான்டா உங்களுக்கு தெரியும்னு ரொம்ப அசிங்கமா பேசிடுறான். இதெல்லாம் கேட்ட சந்தியாங்கிற மனைவியே மேல வந்து இவனை பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. இவனும் பதிலுக்கு அரைஞ்சிடுறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறா.